கடலுக்கு மீன்பிடிக்க சென்று காணாமல் போன பாம்பனைச் சேர்ந்த 3 மீனவர்களில் ஒருவரின் உடல் யாழ்ப்பாண கடற்கரையோரம் ஒதுங்கியுள்ளது. கடந்த மாதம் 25ஆம் தேதி பாம்பனைச் சேர்ந்த ஜான் கென்னடியுடன் அவரது மகன் வில்சன், மீனவர்கள் எஸ்ரோ மற்றும் டெரிக் ஆகிய 4 பேரும் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். மறுநாள் காலை கரை திரும்ப வேண்டிய 4 பேரும் மாலை வரை கரை திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மீனவர்கள் கரை திரும்பாத 4 பேரையும் தேடி கடலுக்குள் சென்றனர். 2 நாட்கள் கழித்து 27ஆம் தேதியன்று கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஜான் கென்னடி உயிருடன் மீட்கப்பட்டார். இதுவரை மற்ற 3 பேரின் நிலை தெரியாமல் இருந்தது. இந்நிலையில் 17 நாட்களுக்கு பின்னர் காணாமல் போன மீனவர் எஸ்ரோனின் உடல் இலங்கை யாழ்ப்பாணம் அருகே உள்ள ஊர்காவல்துறை கடற்கரை பகுதியில் ஒதுங்கியிருந்தது. தகவல் அறிந்த இலங்கை அரசு எஸ்ரோனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியது. இன்னைக்கு காலையில் எங்களுக்கு ஒரு 8 மணிக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. யாழ்ப்பாணம் பகுதியாக ஒரு உடல் அடையப்பட்டு இன்னும் எங்க அண்ணன் மகன் சொல்றதுக்கு அந்த கையில பச்சை குத்தினதாக அந்த எஸ்ரோன்னு தான் சொல்றதுக்கு ஒரு அடையாளமா ஒரு நியூஸ் ஓடி டிவில எல்லாம் பிளாஸ் ஆகிச்சு. நாங்க அதை பார்த்து தான் நாங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இவ்வளவு நாள் எந்த கவர்மெண்ட் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல. மத்திய அரசோ மாநில அரசோ உயிருக்கு போராடிக்கிற இதோட கடல்ல கிடக்கும்போது கூட ஒத்துழைப்பு கொடுக்கல. எங்களுக்கு இந்த உடல் பிரேதமான பிந்தியாது எங்களுக்கு போய் அங்க கொண்டு அந்த இறுதி சடங்கு செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு மத்திய அரசு மாநில அரசு 2 நாடு ஒப்பந்தம் சேர்ந்து ஒரு அனுமதி கொடுங்க. இல்ல அந்த சடலத்தை எங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது. இரு நாடும் சேர்ந்து இந்திய அரசு இலங்கை அரசு 2 ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பாடியவாத எங்கள்கிட்ட கொண்டு ஒத்துழைங்க. ஒரு உடல் தான் மீட்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் 2 பேரு என்ன நிலைன்னு தெரியல. என்னதான் ஆச்சு, உயிரோட இருக்காங்களா, அவங்க உடல் என்னமோ அதை பத்தி இன்னும் ஓடமாண்டுக்கு அது காணாம தான் சொல்றாங்க. அதையும் தேடி மீட்டு கொடுக்கறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு இலங்கை அரசு எல்லாரும் தேடி அதையும் மீட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி செய்யுங்க. நன்றி. இதனிடையே மற்ற 2 மீனவர்களின் கதி என்னவென்று தெரியாத நிலையில் மீனவர்களின் உறவினர்கள் வேதனையடைந்துள்ளனர்.